வணக்க மக்களே, இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து நம்ம வந்து 4000 ருபீஸ் ப்ராஃபிட் பார்த்துருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த 4000 வந்து நம்ம எப்படி நம்ம வந்து ஷார்ட் டேர்மில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு இது இருக்குது. இன்றைக்கி வந்து இது வந்து இன்ட்ராடேயில் வந்து பண்ண ப்ராஃபிட். ஓகேங்களா? இந்த ப்ராஃபிட் வந்து நம்ம ஒரு சின்ன ட்ரிக்ஸ் வச்சு நம்ம இந்த ப்ராஃபிட் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இந்த ட்ரிக்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுட்டு நீங்களும் வந்து ட்ரேட் பண்ணி கற்றுக்குங்க. ஓகேங்களா? ட்ரேட் பண்ணி உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இது நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 40,000 ருபீஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணி தான் இந்த இது வந்து நம்ம 4000 ருபீஸ் வந்து நம்ம ஏர்ன் பண்ண முடிஞ்சுது. இதுவே நீங்கள் ஒரு 20,000 நிறைய பேர் கேட்டிருந்தாங்க 20,000 10,000லேயே பண்ணலாம். இதே ட்ரேடே நீங்கள் வந்து ஒரு 10,000ல் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 1000 ருபீஸ் வரைக்கும் ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். அதே மாதிரி வந்து 20,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 2,000 பர் டேக்கு, அது பர் டே கூட இல்லை, ஒரு 1 or 2 ஹவர்ஸ்லேயே நீங்கள் அதை ப்ராஃபிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதாவது வந்து இங்கே பாருங்கள், நெட் வேல்யூ அப்படின்ற மாதிரி இருக்கலாம். நெட் வேல்யூவில் வந்து அதாவது வந்து செல்லிங் அண்ட் பையிங் வேல்யூவில் வந்து இருக்கு இல்லைங்களா? அதாவது வந்து 2 lakhs வந்து நம்ம வந்து என்னென்னா 2 lakhs ஒர்த்தான ஷேர்ஸை வந்து வெறும் 40,000 ருபீஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். அதாவது வந்து இன்ட்ராடேயில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம வந்து ஒரு ஷேர் வந்து 5 ருபீஸ்னால் அதில் வந்து நம்மளை வெறும் 1 ரூபி பே பண்ணாவே போதும். அதுதான் வந்து இன்ட்ராடேலோடைய இது ஸ்பெஷாலிட்டி. ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து 40,000 அந்த 2 lakhs இருக்குல்ல, அதில் வந்து நம்ம 40,000 ருபீஸ் தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த ட்ரேட் எடுத்தோம். ஓகேங்களா? இதே நீங்கள் 10,000 வச்சுக்கலாம், இதே ட்ரேட் எடுக்கலாம். இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் மினிமம் ஒரு 1000லேருந்து 2000 வரைக்கும் கூட ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஓகேங்களா? இங்கே வந்து சார்ட் பாருங்கள். சார்ட் பார்த்தாவே உங்களுக்கு ஒரு கிளியர் வியூ கிடச்சிரும். அதாவது வந்து இந்த ஷேர் வந்து க்ரோ ஆப் ஷேர் தான் நம்ம இன்றைக்கி ட்ரேட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? நான் ஃபுல் சார்ட் மாதிரி வீடியோ நான் நெக்ஸ்ட் இதுலேருந்து போடுறேன். இப்போ வந்து டைம் இல்லாத காரணத்தால் நம்ம இந்த மாதிரி வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம்லேருந்து ஃபுல் கிளியர் வியூவில் நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம வந்து மானிட்டரில் வச்சு நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அதாவது வந்து நேற்று வரைக்குமே வந்து லாஸ்ட்டாக வந்து என்னென்னா ஆல்மோஸ்ட் வந்து 195ல் வந்து க்ளோஸ் ஆன ஷேர்ஸ் வந்து இன்றைக்கி வந்து நல்ல மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட், அதாவது வாரெலாம் கொஞ்சம் நின்று இருக்கிறதால மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே அப்போலாம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல தான் மார்க்கெட்டே ஸ்டார்ட் ஆச்சு. இதில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த இடத்துல பாருங்கள் 202 204 ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆகி மறுபடியும் அப்படியே ஃபுல்லாக அப்பில் போயிட்டு இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் பார்த்தீங்களா? இந்த கேண்டில் தான் ஐயில் ஃபஸ்ட்டு டச் ஆகிட்டு வந்துச்சு. அதாவது வந்து 212 ருபீஸ் வந்து டச் ஆகிட்டு மறுபடியும் ஒரு டவுன் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக பாருங்கள் க்ரீன் போயிட்டு மறுபடியும் ஃபுல்லாக வந்து ரெட் கேண்டில் வருது இல்லைங்களா? இப்போ நம்ம கரெக்டாக இது வந்து மார்க்கெட் நோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கரெக்டாக வந்து என்ன பண்ணோன்னா சொல்லலாம் 206 ருபீஸில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். அதாவது வந்து இந்த கேண்டில் பாருங்கள், அதாவது வந்து ஃபுல்லாக வந்து ரெட் கேண்டிலே வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. அதாவது நம்ம ஆம்பர் கேண்டில் நம்ம சிம்பிள் நம்ம நீங்கள் வந்து நம்ம வீடியோ வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லியிருப்போம் ஆம்பர் கேண்டில் பற்றிலாம். அதே மாதிரி கேண்டில் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆனதால் நம்ம என்ன பண்ணிட்டோம், கரெக்டாக வந்து அந்த டைமில் வந்து நம்ம வந்து ஷேர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஏன்னா வந்து நம்ம வந்து நம்ம இதை நம்ம கரெக்டாக கெஸ் பண்ணோன்னா, மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து அப் ட்ரெண்டில் இருந்துச்சு. நல்லா எல்லா ஷேர்ஸுமே ஓரளவுக்கு நல்லா ஏறிட்டு இருந்துச்சு. இது வந்து டவுன் ஆகிட்டு மேலே ஏறுறதுனால நம்ம இன்டிமேஷன் கொடுக்கறதால கண்டிப்பாக வந்து அப் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா மார்க்கெட் நம்ம வந்து கொஞ்சம் யோசித்து அதுக்கான சிக்னலுக்காக வெயிட் பண்ணுங்க. இன்றைக்கி வந்து அப் ட்ரெண்டில் இருந்து டவுன் ட்ரெண்டில் இல்லாமல் அப் ட்ரெண்டில் இருந்ததால் நம்ம வந்து கரெக்டாக அந்த வந்து நம்ம எந்த இதுவும் பண்ணாமல் கரெக்டாக வாங்கிட்ட உடனே கரெக்டாக பாருங்கள், மார்க்கெட் இது ஒரு 1 ஹவருக்குள்ளவே என்ன ஆச்சுன்னா அகெயின் நம்ம ஃபஸ்ட்டு மார்னிங்கில் ஓப்பன் ஆச்சு இல்லைங்களா? அதே மாதிரி 212 ருபீஸ் மறுபடியும் டச் பண்ணிச்சு. ஆக்சுவலாக 212 ருபீஸ்க்கு டச் பண்ணிவிட்டு, அதாவது வந்து மார்னிங்கை டச் இதை விட இப்பயும் சேம் அதே அளவு தான் டச் பண்ணிவிட்டு அதை விட மேலே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து இந்த ஷேரோடைய மார்க்கெட் இன்றைக்கி மறுபடியும் மேலே இதை விட ஐயில் போயிருக்கும். பட் ஆனால் வந்து என்ன இதை டச் பண்ணிட்டு இந்த வந்து 212 வந்து டச் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஒரு சின்ன டவுன் கொடுக்க ஆரம்பிச்சு. அப்போ கரெக்டாக நம்ம என்ன பண்ணோமோ, இது மார்க்கெட் இனிமேல் வந்து மேலே ஏறாது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து கெஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம வந்து கரெக்டாக வந்து நம்ம என்ன பண்ணோன்னா 211 ருபீஸ்க்கு வந்து நம்ம ட்ரேட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். இதனால தான் நம்மளுக்கு வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4000 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் கிடச்சிது. ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்கள், இந்த இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 4.5 அந்த ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து செல் பண்ணாலும் நமக்கு 4000 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் கிடச்சிது. ஓகேங்களா? நம்ம செல் பண்ண உடனே பாருங்கள் அதுக்கப்புறம் ஃபுல்லாக அப்படியே டவுன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஏறவில்லை. மார்க்கெட் இன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. அதாவது வந்து 208 ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள்,
அதுக்கப்புறம் வந்து 206 நம்ம எங்கே வாங்கணுமோ அதே இடத்துக்குலாம் வந்துருச்சு. நம்ம இந்த டைமில் வந்து நம்ம செல் பண்ணாமல் இருந்திருந்தோம்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக வந்து நம்ம என்னது பர்ச்சேஸ் பண்ணோம் அதே மாதிரி அதே இடத்துக்கு வந்துட்டுருக்கோம். அப்போ வந்து நம்மளுக்கு ஏன் நம்ம வாங்கினதை விடவே கம்மியாயிடுச்சு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் நம்ம வந்து 206.6 அந்த ரேஞ்சில் வாங்கியிருந்தோம் இல்லைங்களா, இப்போ அதுக்கு கம்மியாகவுமே இது ஆயிடுச்சு ஆக்சுவலாக. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து மைனஸில் போயிருக்கோம். நம்ம ப்ராஃபிட் 4000 இருந்தது நெகட்டிவில் போயிட்டுருக்கோம் ஓகேங்களா. அதனால் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட கேபிட்டல் லாஸ் ஆகிருக்கும். அதனால் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக அன்றைக்கி வந்திருக்காது. அதனால் வந்து நம்ம கரெக்டான நேரத்தில் நம்ம செல் பண்ணுறதும் நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மள ப்ராஃபிட் பார்க்க முடியும். இதை மாதிரி தான் நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் பார்க்கணும் ஓகேங்களா. இதுதான் வந்து சின்ன பேசிக். நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் ஓகேங்களா. இதே நான் வந்து ஒரு 1 lakh வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக எனக்கு 10,000 வரைக்கும் எனக்கு பர் டேக்கு, அதாவது நான் இது வந்து 1 hourக்குள்ளே ட்ரேட் பண்ணேன். 1 lakh இன்வெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து 1 hourக்குள்ளேயே நல்லா 10,000 வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியுது ஓகேங்களா. அதுமாரி நம்ம அதாவது நீங்கள் வந்து உடனே வந்து எல்லாருமே வந்து இந்த அளவுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணாதீங்க. இதுதான் என்னோட சஜஷன். நீங்கள் சின்ன சின்ன அமௌண்ட் ஒரு 10,000 5,000 ரேஞ்சில் வந்து ப்ராஃபிட் பண்ண ஒரு 1,000 அந்த ரேஞ்சில் 500 1000லேருந்து ப்ராஃபிட் பண்ணி கற்றுட்டு அதுக்கப்புறம் நல்ல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.